ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சப்பா சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிட்டு முந்திரியும் திராட்சையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடலாங்க. இனி நம்ம அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நுறுக்கி வச்சுருக்க சேமியா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். தீயை குறைச்சி வச்சே நம்ம செய்யலாங்க. இனி 1 ஸ்பூனு நெய்யை ஊற்றிட்டு 5 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிடலாம். ஒரு கிராம்பையும் போட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடலாங்க. கொதித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு சர்க்கரையும் எடுத்து போட்டுட்டு ஃபுட் கலரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி நல்லா தண்ணி தளன்னு கொதித்து வரட்டோங்க. தண்ணி கொதித்து வந்த அப்புறம் வறுத்து வச்சுருக்க சேமியாவை எடுத்து போட்டுக்கிடலாம். போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. தீயை குறைச்சே வச்சுக்கிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பால் பவுடர் தண்ணியில் கலந்து கட்டியாக நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சுவையான சேமியா கேசரி ரெடிங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் போட்டுக்கிடலாம். ஒரு ஸ்பூனு நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. ஒரு தட்டில் பரத்தி விட்டு எடுத்துக்கிடலாம். ஆறுன பிறகு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியான சேமியா கேசரி ரெடிங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.